வணக்கம் மக்களே, கேட் ஆஃப் நம்ம வீடியோக்குள்ள போதுமா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் அழுத்திடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கோட அமேசிங்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கூகுள் வந்து நம்ம டேட்டா வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மற்ற கம்பெனிஸ் எல்லாம் செல் பண்ணிட்டு இருக்காங்க, இது மாதிரி நிறைய நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து உண்மையாக பொய்யான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கூகுள் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் இப்போ பார்ப்போம். ஸோ கூகுள் வந்து 1998 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதை யாருன்னு கேட்டிங்கன்னா லாரி பேஜ், அப்புறம் வந்து சர்ஜி பிரின்ஸ். இவங்க தான் வந்து இந்த கூகுளோட ஃபவுண்டர்ஸ். இந்த கூகுள் கம்பெனி வந்து ஆல்ஃபபெட் கம்பெனிக்கு சொந்தமானது. ப்ளஸ் யூடியூபும் வந்து ஆல்ஃபபெட் கம்பெனியோட தான். ஸோ இந்த ஆல்ஃபபெட் கம்பெனியோட சிஇஓ யாருன்னு பார்த்தீங்கன்னா சுந்தர் பிச்சை. ஸோ கூகுள் வந்து இந்த உலகத்தோட பெஸ்ட் சர்ச் இன்ஜின் கூட சொல்லலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா கூகுளோட சப் ஆப்ஸ் இருக்கும், அது உங்களுக்கே தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர், கூகுள் சர்ச், கூகுள் மீட், கூகுள் மேப்ஸ், இது மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் கூகுள் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த கூகுள் வந்து உங்ககிட்ட இருந்து என்னென்ன டேட்டா வாங்குறாங்க, ஸோ அந்த டேட்டா வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது சேஃபானு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருந்து என்னென்ன டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பார்ப்போம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கூகுளோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் பர்சனல் டேட்டா, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்கள் நேம், உங்கள் கான்டாக்ட் லிஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடியும் அதோட பாஸ்வேர்டும் இதெல்லாம் கலெக்ட் பண்ணிப்போம். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசீவ் பண்ணுற எல்லா மெயில் ப்ளஸ் நீங்கள் ரைட் பண்ணுற எல்லா மெயிலும் வந்து அங்கே கூகுள் சர்வரில் போய் பின் வைக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் ஃபோட்டோஸில் அப்லோட் பண்ணுற எல்லா ஃபோட்டோஸு, வீடியோஸ், அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் ஸ்ப்ரெட்ஷீட், நெக்ஸ்ட் வந்து இந்த யூடியூப்பில் இருக்க எந்த வீடியோஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க, இது எல்லாமே வந்து கூகுள் சர்வரில் போய் பின் வைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து நீங்கள் என்னென்ன சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ளஸ் நீங்கள் என்னென்ன ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கீங்க, இது எல்லாமே வந்து கூகுள் சர்வரில் போய் சேவ் வைக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் வந்து இந்த கூகுள் கம்பெனியோட ஃபோன், அதாவது இந்த கூகுள் பிக்சர் ஃபோன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இந்த கூகுள் சர்வரில் போய் சேவ் வைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபோட்டோஸ், வீடியோஸ், அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன சர்ச் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்னென்ன பார்த்துட்டு இருக்கீங்க, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர் லிஸ்ட், கான்டாக்ட் லிஸ்ட், இது எல்லாமே வந்து கூகுள் சர்வரில் போய் சேவ் வைக்கும். ஸோ இதுக்கப்புறமா அடிஷனல் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து நீங்கள் என்னென்ன பார்க்குறீங்க, எவ்வளோ நேரம் பார்த்துருக்கீங்க, இந்த யூடியூப் பேட்சில் வந்து நீங்கள் எப்படி இன்டராக்ட் பண்ணிட்டுருக்கீங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த இது பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, உங்கள் பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரி, இது எல்லாமே வந்து கூகுள் சர்வரில் போய் சேவ் வைக்கும். இதுமா பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்து நீங்கள் உங்களோட அதோட வாய்ஸ் ஆடியோ ஃபீச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட வாய்ஸ் அண்ட் ஆடியோ இன்ஃபர்மேஷன் வந்து கூகுளில் போய் சேவ் வைக்கும். இதுமா பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து உங்களோட தேர்ட் பார்ட்டி ஆப்ஸோ இல்லை தேர்ட் பார்ட்டி வெப்சைட் சர்வீஸ் நீங்கள் எதில் யூஸ் பண்ணுறீங்க, இது எல்லாமே வந்து கூகுளில் போய் சேவ் வைக்கும். ஸோ இதுவாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஐபி அட்ரஸும் இந்த கூகுள் வந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இத்தனை இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு எப்படி கொடுக்குறீங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணாலும் அது ஒரு பெர்மிஷன் கேட்கும். ஸோ அதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதனால வந்து அந்த ஆப் வந்து உங்களோட டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ணிக்கும். ஸோ உங்கள் ஐபி அட்ரஸ் வந்து எப்படி கூகுள் வந்து ஆக்சஸ் பண்ண பார்த்தீங்கன்னா உங்கள் கூகுள் மேப்ஸ். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து கூகுள் ஃபோட்டோஸ். ஸோ உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூகுள் டாக்குமெண்ட்ஸ். ஸோ உங்கள் இமெயில் வந்து ஜிமெயில். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் வாய்ஸ் அண்ட் ஆடியோ இன்ஃபர்மேஷன் வந்து கூகுள் அசிஸ்டன்ட் கொடுக்கணும். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது நீங்கள் எப்போ பார்த்தாலும் கூகுள் அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த இப்போ பார்த்தீங்கன்னா அது கேஜெட்ஸ்லேயே வந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து கூகுள் வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ கூகுளுக்கு வந்து ரெண்டு வகையான இன்கம் வருது. அதாவது பார்த்தீங்கன்னா அட்வர்டைசிங். ஸோ ஃபஸ்ட்டு சைடு வந்து அட்வர்டைசிங். ஸோ கூகுள் ஆட்சன்ஸ். இந்த சைட்லேருந்து எவ்வளோ தான் இன்கம் வந்தாலும் இந்த சைடில் வர இன்கம் வந்து எப்பவும் பீட் பண்ண முடியாது. என்ன இன்கம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒருத்தரோட டேட்டா ரிசர்வ் பண்ணுறது. யாரோட டேட்டா பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டா தான். என்ன டேட்டான்னு கேட்டிங்கன்னா இப்போ இவ்வளோ நாள் எல்லா டேட்டா சொன்னீங்கன்னா அந்த டேட்டா தான் வந்து சில கம்பெனிஸ் எல்லாம் விற்றுட்டு இருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து கூகுளில் வந்து ஒரு கிரிக்கெட் பேட் சர்ச் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அப்படி சர்ச் பண்ணும்போது நிறைய கம்பெனி ஃபஸ்ட்டு வருது. இந்த இ-காமர்ஸ் வெப்சைட். ஸோ அமேசானில் வருது, ஸ்னாப்டீலில் வருது, நிறைய எக்கச்சக்கமான கம்பெனிஸ் வருது. ஸோ அப்புறமா நான் டே ஸ்க்ரோல் பண்ணி ரொம்ப நேரம் அதிலே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். இது வந்து கூகுள் வந்து ஒரு டேட்டாவை மாற்றும். ஸோ இந்த டேட்டா வந்து அமேசானுக்கு செல் பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள் இது அமேசானோ இல்லை வேறு எதாவது கம்பெனியோ இந்த கம்பெனி வந்து வாங்குவாங்க. ஸோ உங்கள் டேட்டா வந்து எவ்வளோ வேல்யூன்னு உங்களுக்கே தெரியாது. பட்னா அவங்களுக்கு வந்து சரியான லாபம். ஸோ அந்த கம்பெனிக்கு செல் பண்ணி இப்போ நான் திருப்பி அமேசானில் போய் இப்போ சர்ச் பண்ணேன்னா அமேசான் ஆப் ஓப்பன் பண்ணனாவே ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் அதில் இருக்கும். ஸோ இது வந்து டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் தான். இந்த மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் தான் வச்சு இப்போ நிறைய கம்பெனி தான் மேலே வந்திருக்காங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கூகுளில் தான் வந்து இந்த மாதிரி டேட்டா செல் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இன்ஸ்டாகிராம் வந்து ஃபேஸ்புக் தான். ஸோ அந்த ஃபேஸ்புக் கம்பெனியும் இது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் வந்து 6 யூசர்ஸோட டேட்டா இருக்கும். ஸோ இந்த கம்பெனி வந்து ஒரு டேட்டாவுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூ வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூசரோட டேட்டா வந்து $5 வச்சுக்கலாம். ஸோ இந்த கம்பெனிலேருந்து இந்த 6 யூசர்ஸோட டேட்டா வந்து இன்னொரு கம்பெனிக்கு விற்பாங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கே வந்து இவங்களுக்கு ஒரு $5,000 லாபம். ஸோ இது வந்து 1-2 கம்பெனிகளாம் இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து விட்டுட்டு போவாங்க. அப்போ ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன் இவங்களுக்கு எவ்வளோ இன்கம் வரும்னு. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா செல்லிங் வந்து தப்பாக தோணும் உங்களுக்கு. பட் இதே தான் வந்து யூஎஸ் கவர்மெண்ட் வந்து 2 சிஇஓஸ் கிடைக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சிஇஓ ஆஃப் ஃபேஸ்புக், அதாவது பார்த்தீங்கன்னா மார்க் ஜுக்கர்பர்க். நெக்ஸ்ட் யார் பார்த்தீங்கன்னா சிஇஓ ஆஃப் கூகுள், ஸோ சுந்தர் பிச்சை.
ஸோ அதான் பார்த்தீங்கன்னா யூஎஸ் கவர்மெண்ட் வந்து மார்க் ஜுக்கர்பர்கிட்ட கேட்குறாங்க, எங்கள் டேட்டா வந்து நீங்கள் செல் பண்ணிட்டு இருக்கீங்களா, எங்கள் டேட்டா வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் சேஃபாக இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ மார்க் ஜுக்கர்பர்க் வந்து இது மாதிரி எக்கச்சக்கமான கொஸ்டின் கேட்டு அவர் கிட்டத்தட்ட அழுகிற ஸ்டேஜ்க்கே போயிட்டாரு. பட் ஆனால் வந்து அவர் டோட்டலாக கொடுத்த ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து உங்கள் டேட்டா வந்து செல் பண்ண மாட்டோம், பட் ஆனால் வந்து உங்கள் பேசிக் இன்ஃபர்மேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் நேம், ஜெண்டர், அப்புறமா உங்கள் ஏஜ், ஸோ இது மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன் நாங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்குவோம். நாங்கள் வந்து எந்த டேட்டா வந்து எந்த தேர்ட் பார்ட்டிக்கும் கொடுக்க மாட்டோம் டேரெக்டாக, பட் ஆனால் வந்து அதை வச்சு நம்ம காசு பார்ப்போம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா யூஎஸ் கவர்மெண்ட் வந்து இதே கொஸ்டினை வந்து சுந்தர் பிச்சைக்கிட்ட கேட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்கள் டேட்டா வந்து சேல் பண்ணுறீங்களா, இல்லை அதை வச்சு காசு பார்க்குறீங்களா, இல்லை அதை எப்படி சேஃபாக இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ இவர் எப்படி சொல்லியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து உங்கள் டேட்டா வந்து உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து எப்படி எங்களுக்கு ரைட்ஸ் கொடுக்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் எப்போ எந்த ஆப் யூஸ் பண்ணிங்களோ ஸோ அந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு நாங்கள் பெர்மிஷன் கேட்போம், நீங்கள் வந்து அதை அலோவ் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து உங்கள் டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இவங்க வந்து எந்த டேட்டா செல் பண்ண மாட்டோம், பட் ஆனால் அதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பார்த்துருக்கீங்களா சொல்கிறாங்க. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து உங்களை சில கேட்டகரிஸ் கீழே வந்து உங்களுக்கு பிரித்து வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட், குக்கிங், ஷாப்பிங், என்டர்டெயின்மெண்ட். ஸோ இதுமாதிரி எக்கச்சக்கமான கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சில கேட்டகரிஸ் வந்து கீழே பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கேட்டகரிஸில் வந்து நீங்கள் எது கரெக்டாக ஃபிட் ஆகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் டேட்டா வந்து அந்த கம்பெனிஸ் வந்து வைப்பாங்க. ஸோ இது மாதிரி தான் வந்து கூகுள் சமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா கூகுளோட அஃபிஷியல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா எந்தெந்த டேட்டா அவங்க கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அஃபிஷியல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வெப்சைட்டில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் வந்து எல்லாரோட ப்ரைவசியும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டா வந்து நீங்கள் சேஃபாக வச்சுக்கணும். ஏன்னா இப்போ வந்து யாருன்னா எப்படி வந்தால் உங்கள் டேட்டா எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து உங்கள் டேட்டா சேஃபாக வச்சுக்கோங்க. இன்றைக்கோட வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க. ப்ளஸ் நீங்கள் மட்டும் பார்த்த போகிறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ரிலேட்டிவ்ஸை பார்க்கணும், அதுக்காக மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இங்கே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண அமுத்துங்க. இன்னும் நம்ம சேனலோட பழைய வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா இங்கே இருக்க ஏதாவது ஒரு வீடியோவாக அமுத்துங்க. இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி.